வணக்கம் மாணவ செல்வங்களே, பெற்றோர்களே. ஆக்சுவலாக என்ஜினியரிங் கவுன்சிலிங் 2024 பொது பிரிவினர்களுக்கான கவுன்சிலிங் வந்து நாளைக்கு 29/7/2024 ஸ்டார்ட் ஆகுது. இப்போ அதே மாதிரி அந்த சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ரவுண்ட் 1க்கான சாய்ஸ் ஃபில்லிங் வந்து எனேபிள் ஆகிருக்கு. அதை வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 31/7/2024 5 PM வரைக்கும் வந்து நீங்கள் வந்து இந்த ஃபஸ்ட் ரவுண்டு இருக்கிறவங்க அந்த சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நீங்கள் ஃபில் பண்ணலாம். ஸோ அதோட டீட்டெயில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டெமோ வீடியோவில் கிளியராக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாருமே என்ன அப்படின்னா, இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு பதட்டம், இதனால் வந்து நிறைய கன்சல்டன்ட்டு அந்த மாதிரி போயிட்டு மூவ் பண்ணிவிட்டு அவங்க மூலிமா வந்து இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இது எதுவுமே வந்து சிரமம் கிடையாது. வீட்டில் இருந்துக்கிட்டே ஈஸியாக நீங்கள் உங்கள் சிஸ்டம் மொபைல் இருந்துகிட்டே ப்ரௌசர் மூலிமா ஈஸியாக வந்து பண்ணிடலாம். ஸோ அது எப்படி அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா கவுன்சிலிங் பற்றின அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ வாங்க நம்ம வீடியோவில் எப்படி வந்து இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் எனி ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறீங்க. எல்லாருமே ஃபெமிலியர் அப்படிங்கிறதுனால நான் வந்து கூகுள் க்ரோம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதில் TNEA online.org இதுதான் வந்து இவரோட லிங்க்கு. அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பாருங்கள், இங்கேயே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் இஸ் எனேபிள்ட் ஃபார் ஃபஸ்ட் ரவுண்ட் கேண்டிடேட்ஸ். டேட் எப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 31/7/2024 5 PM. இதான் வந்து ஃபஸ்ட் ரவுண்டு கேண்டிடேட்ஸ்க்கான சாய்ஸ் ஃபில்லிங் டேட். வந்து இந்த டேட்டுக்குள்ளார நீங்கள் வந்து சாய்ஸ் வந்து ஃபில் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது நமக்கு தேவையான டேட்டாஸ் எல்லாமே நம்ம வந்து கையில் வச்சுக்கணும். ஸோ கையில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ஃபில் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. இப்போது சாய்ஸ் ஃபில்லிங் வந்து இந்த டேட்டில் வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, முதல்ல எந்தெந்த காலேஜஸில் எவ்வளோ சீட்ஸு என்னென்ன கோட்டாவில் அலாட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த இதிலே வந்து டவுன் ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா, ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்க அப்படின்னா பாருங்கள், ஜென்ரல் அகடமிக் சீட் மேட்ரிக்ஸ் as on 28/7/2024. இப்போ நாளைக்கு வந்து கவுன்சிலிங் வந்து 29 வந்து ஸ்டார்ட் ஆகும்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற சீட்ஸ், அவைலபிள் சீட்ஸ் என்னென்ன அலாட்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறது இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டேட்டாஸை நீங்கள் கையில் எடுத்து வச்சிங்க. இப்போ இதை கொடுத்தீங்க அப்படின்னா பாருங்கள், 276 பேஜஸ் வந்து இருக்குது. இது வந்து எல்லா காலேஜஸ்லையுமே என்னென்ன கோட்டாவில் என்னென்ன கோர்சஸ்ஸு எவ்வளோ அலாட்மெண்ட்ஸ் வந்து சீட்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிற அந்த டீட்டெயில் வந்து இதில் அந்த டீட்டெயில் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் இதில் வந்து நீங்கள் ஆல்ரெடி வந்து உங்களோட ரேங்க்கு இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்குன்னு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ இந்த காலேஜஸில் நாம் வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஐடியா பண்ணியிருப்பீங்க. அதை வந்து நம்ம வந்து பேஸ்டு ஆன் த கட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸு இதெல்லாம் வச்சு நம்ம முதல்ல முடிவு பண்ணிடுறோம், இந்த காலேஜில் நமக்கு வந்து சீட் வந்து கிடைக்குமா. இந்த மோரார்லெஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாம் வந்து ப்ரீவியஸ் இயரோட கட் ஆஃப் மார்க்ஸு இந்த பர்ஃபார்மன்ஸு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மேக்ஸிமம் வந்து அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதை தான் வந்து நம்ம இப்போ பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து வந்து இப்போ இந்த டேட்டாஸ் வந்து நம்ம கையில் வச்சுருக்கோம். இந்த டேட்டாஸை வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பேஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹெட்டிங்ஸ் வந்து இருக்குது. இப்போ நாம் வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்ஸ் வந்து இப்போ வந்து நமக்கு தேவையில்லை. ரேங்க் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்குறோம். ரேங்க் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அகடமிக் ஜெனரல் வந்து கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் ரேங்க் டீட்டெயில்ஸ் வந்து வித் அக்ரிகேட் ஆஃப் மார்க்ஸ் இதோட வந்து உங்களுக்கு ரேங்க் டீட்டெயில் வந்துடும். ஸோ இதையும் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டேட்டாஸ் வந்து கையில் வச்சுருக்கணும். ஸோ இதை வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்க. அண்ட் தென் ரேங்க் டீட்டெயிலுக்கு அடுத்தது இந்த ரேங்க் டீட்டெயிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்டகரி வைஸ் தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. அகடமிக் தனியாக, அகடமிக் ஜென்ரல் தனியாக, அகடமிக் டிசேபிள்டு தனியாக, அகடமிக் எக்ஸ் சர்வீஸ்மேன், இந்த மாதிரி தனித்தனியாக ஒவ்வொரு கேட்டகரிக்கும் வந்து கொடுத்துருப்பாங்க. நமக்கு என்ன இப்போ வந்து தேவையோ அதை வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறோம். அண்ட் தென் வந்து இது பார்த்துட்டோம். அடுத்தது கட் ஆஃப் மார்க்ஸு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ வந்து பேஸ்டு ஆன் த கட் ஆஃப் மார்க்ஸ் தான் நாம் வந்து ஒரு அனலைஸ் பண்ணி நம்ம என்ன கோர்ஸ் வந்து எடுக்கலாம், என்ன காலேஜில் வந்து எடுக்கலாம், நம்மளோட கட் ஆஃப்க்கு என்ன காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கட் ஆஃப் மார்க்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் ஐ எம் நாட் ஏ ரோபோட் அதை வந்து கொடுத்தீங்கன்னா ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கடுத்து ஒரு பேஜ் வந்து நமக்கு வரும். அப்புறம் இது வந்து லோட் ஆகிட்டு இருக்குங்க. ஸோ இந்த பேஜ் வந்து உங்களுக்கு வரும். ஸோ இந்த பேஜில் வந்து நம்மளோட
லாஸ்ட் இயர் ப்ரீவியஸ் இயரு என்னென்ன கட் ஆஃப்க்கு என்னென்ன கட் ஆஃபில் என்னென்ன கோர்சஸ் வந்து முடிஞ்சுது அப்படிங்கிற டீட்டெயில் வந்து நமக்கு வந்து வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 167 பேஜஸ் வந்து இருக்குது பாருங்கள். டோட்டலாக இப்போ ஒரு பேஜஸ்லேயும் ஒரு நம்பர் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த பேஜஸில் வந்து என்ன இருக்கோ பாருங்கள். நம்பர் 6க்கு வந்து கொடுத்தோம் அப்படின்னா அந்த பேஜஸில் வந்து என்னென்ன இது காலேஜஸ் இருக்கோ அது வந்து உங்களுக்கு வந்து வரும். டோட்டலாக வந்து 167 பேஜஸ் வந்து இருக்குது. ஸோ இதை தவிர நீங்கள் வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் இப்போ ஏதாவது ஒரு பிரான்ச் வந்து நீங்கள் ஸ்பெசிஃபைடாக வந்து உங்களுக்கு வந்து அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் தான் வந்து படிக்கணும்னு வந்து விருப்பம் இருக்குது அப்படின்னா ஸோ அந்த ஸ்பெசிஃபைடு பிரான்ச்சஸ் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் பாருங்கள் மேலே இருக்குது. அதை வந்து கிளிக் பண்ணிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் வந்து எந்தெந்த காலேஜஸில் வந்து இருக்குது, அவங்க அந்த காலேஜஸில் என்ன கட் ஆஃபில் என்ன கோட்டாவில் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு இதில் டிஸ்பிளே ஆகும். இப்போ அந்த பர்டிகுலராக அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங்கும் நீங்கள் நினைக்கிற பர்டிகுலர் டிஸ்ட்ரிக் எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து கொடுக்குறீங்களோ, இப்போ ஈரோடு அப்படின்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் கொடுத்தீங்கன்னா அந்த ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன காலேஜஸில் அக்ரிகல்ச்சரல் டெக்னாலஜி இருக்குது, என்ன கட் ஆஃபில் வந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் வந்து உங்களுக்கு வந்து வரும். அதே மாதிரி இது வந்து காலேஜ் கோடு உங்களுக்கு தெரியுது அப்படின்னா காலேஜ் கோடு வந்து டைரெக்டாக கொடுத்து அந்த காலேஜ் கோடு வைஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதேமாதிரி உங்களுக்கு காலேஜ் நேம் பர்டிகுலராக இந்த காலேஜோட டீட்டெயில் தான் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் மைண்டில் வச்சுருந்தீங்கன்னா பர்டிகுலராக அந்த காலேஜோட டீட்டெயில் மட்டும் கொடுத்தீங்கன்னா அந்த காலேஜ் நேம் மட்டும் கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து கவர்மெண்ட் காலேஜ் அந்த மாதிரி என்ன வந்து நீங்கள் மைண்டில் வந்து வச்சுருக்கீங்களோ அந்த காலேஜ் நேம் இப்போ பாருங்கள் ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நம்ம கொடுக்குறோம். ஸோ அந்த சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ அந்த காலேஜோட டீட்டெயில் கட் ஆஃப் மார்க்ஸ் என்னென்ன கோர்ஸ்க்கு எவ்வளோ கட் ஆஃப் மார்க்கில் முடிஞ்சிருக்குங்கிற டீட்டெயில் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ அடுத்து வந்து நீங்கள் கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து எடுத்தீங்க அண்ட் தென் காலேஜோட பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் வந்து எப்படின்னு சொல்லி முதல்ல வந்து தெரியும். காலேஜ் பர்ஃபார்மன்ஸ் பாருங்கள் இங்கே கீழே இருக்குது. ஸோ அதை வந்து கொடுக்குறீங்க. அதை கொடுத்தீங்க அப்படின்னா ஏப்ரல் மே 2023 அதே மாதிரி நவம்பர் டிசம்பர் 2023 எதில் கொடுத்துக்கிறீங்களோ அதை கொடுத்தீங்க அப்படின்னா அதோட பர்ஃபார்மன்ஸ் வரும். இதில் வந்து டோட்டல் அப்பியர்டு கேண்டிடேட்ஸ் எவ்வளோ, டோட்டல் பாஸ் எவ்வளோ, பாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ, செம் 2, 3, 4, 6, 8 அந்த மாதிரி அந்த லாஸ்ட் இயரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து காலேஜோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இதில் வந்துடும். ஸோ இதையும் நீங்கள் கேதர் பண்ணி வச்சுக்கிறீங்க. அண்ட் தென் ஃபைனலாக வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் அபவுட் காலேஜஸ் இல்லை குயிக் லிங்க்ஸில் போனீங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் அபவுட் காலேஜஸ் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டோட்டல் காலேஜஸ் வந்து எவ்வளோ, அந்தந்த காலேஜஸில் இப்போ பார்த்தீங்கன்னா காலேஜ் வைஸ் வந்து பேஜ் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்தந்த காலேஜஸில் அவங்களோட ஃபீஸ் டீட்டெயில் என்ன, இப்போ அந்தந்த கோர்ஸ் வந்து எந்த இயரில் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, மெஸ் பில் எவ்வளோ, ஸோ டோட்டல் டீட்டெயில் எல்லாமே இதில் வந்துடும். இதில் வந்து உங்களுக்கு தேவையான காலேஜஸ் டீட்டெயில்ஸ் வந்து எல்லாமே வந்துடும். எவ்வளோ ஃபீஸ் வந்து உங்களுக்கு வந்து செலவாகும், டோட்டலாக வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐடியா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து கேதர் பண்ணி வச்சுட்டு ஃபைனலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டெமோ வீடியோ ஒன்று இருக்கும் லிங்க்ஸில், இங்கே பாருங்கள் குயிக் லிங்க்ஸில் டிஎன்இஏ கவுன்சிலிங் டெமோ, அந்த டெமோ வீடியோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து நீட்டாக வந்து சொல்லியிருப்பாங்க நம்ம வந்து எப்படி வந்து சாய்ஸ் பண்ணலாம், கவுன்சிலிங் ப்ரொசீஜர் என்னென்ன அப்படிங்கிறது டோட்டலாக வந்து எல்லாமே சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்துட்டு இதை வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நம்ம வந்து சாய்ஸ் ஃபில்லிங் ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணிடலாம். ஸோ நம்ம யாரையும் வந்து சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளே வீட்டில் இருந்துக்கிட்டு இதை வந்து ஈஸியாக வந்து பண்ணலாம். இப்போ எல்லாருக்குமே ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். இந்த பதிவு எதுக்காக அப்படின்னா நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே எல்லாருமே நம்மளால் எல்லா டேட்டாஸும் ஃபில் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு போட்டிருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணுங்கள். ஃபியூச்சர் நிறைய அப்டேட்ஸ் வந்து நாங்கள் கொடுக்குறோம். அதே போல் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.